எஸ்எஸ்பி அக்கௌண்டன்சி டைம் பேஜ் நம்பர் 11 எடுத்துக்காட்டு 7 2017 ஏப்ரல் 1 அன்று கணேஷ் ரூபாய் 75,000 முதலுடன் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 31/3/2018 நாளைய அவருடைய ஏடுகளின் விவரங்கள் பின்வருமாறு. விவரம்: ரொக்கம் சொத்து, சரக்கிருப்பு சொத்து, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்து, அறைகலன் சொத்து, நிலம் கட்டிடங்கள் சொத்து, கடனாளிகள் சொத்து, கடன் நீண்டோர் பொறுப்பு, வங்கி ரொக்கம் சொத்து, செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு. இது சொத்து பக்கம் போகணும், இது பொறுப்பு பக்கம் போகணும். பொறுப்பு பக்கம் எது? கடன் நீண்டரும் செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டும். அவ்வாண்டில் தன்னுடைய சொந்த பயனுக்காக ரூபாய் 15,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் எடுத்துக்கொண்ட கூடுதல் முதல் 20,000. அவருடைய லாப நட்ட அறிக்கையை கண்டறியணும். இறுதி முதல் கொடுக்கல, அதனால நிலை அறிக்கையும் லாப நட்டமும் கண்டறிவதற்கு லாப நட்ட அறிக்கையும் எடுக்கணும். சொந்த பயனுக்கு அப்படின்னு வந்தாவே எடுப்பு. கூடுதல் முதல் 20,000 கொண்டு வந்திருக்காரு. தீர்வு: கணேஷ் என்பவரின் 2018 டிசம்பர் 31 நாளைய நிலை அறிக்கை. பொறுப்புகள் பற்று பக்கம், சொத்துகள் வரவு பக்கம். அப்போ பொறுப்புல எது மட்டும்தான் வரும்? கடன் நீண்டோரும் செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு. கடன் நீண்டோர் 9,000, செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு 6,000. அடுத்த சொத்து பக்கம் ரொக்கம் 5,000, சரக்கிருப்பு 18,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 7,000, அறைகடன் 30,000, நிலம் கட்டிடங்கள் 30,000, கடன் ஆளிகள் 16,000, வங்கி ரொக்கம் 24,000. இது எல்லாமே சொத்துல வர வேண்டியது. அப்போ ஆர்டர் படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ரொக்கம் 5,000. அடுத்தது வங்கி ரொக்கம் என்ன இருக்கு? 24,000. அதுக்கு அடுத்தது சரக்கிருப்பு என்ன இருக்கு? 18,000. அதுக்கு அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 7,000. கடனாளிகள் 16,000. அதுக்கு அடுத்தது அறைகலன் 3,000. நிலம் கட்டிடம் 30,000. அப்போ இது சொத்துகள் பக்கம் அதிகம் இருக்கும். சொத்துகள் பக்கம் கூட்டினா 1,03,000. இந்த 1,03,000 இருந்து பொறுப்புகள் எவ்வளவு இருக்கு? 9,000 + 6, 9, 6, 15,000. இந்த 1,03,000 15,000 போயிடுச்சுன்னா 88,000. அதுதான் முதல். இது என்ன முதல்? இறுதி முதல். அப்போ இறுதி முதல் நம்ம கண்டறிந்தாச்சு. லாப நட்ட அறிக்கை 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான லாப நட்ட அறிக்கை. 31/3/2018 இறுதி முதல். நம்ம கண்டுபிடிச்ச இறுதி முதல் 88,000. இந்த இறுதி முதல் எங்க கண்டுபிடிச்சோம்? நிலை அறிக்கையில கண்டுபிடிச்ச இறுதி முதல். அவ்வாண்டின் எடுப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15,000. அதாவது சொந்த பயனுக்காகன்னு கொடுத்துருக்காங்க 15. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 1,03,000. அதுல இருந்து அந்த ஆண்டுடைய கூடுதல் முதல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20,000. இந்த 1,03,000 20,000 போயிடுச்சுன்னா 83,000. இது சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 83,000. அவர் தொடக்க முதல் எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு? 75,000. இந்த 83ல 75,000 போயிட்டுனா 8,000. அவ்வாண்டின் லாபம் 8,000. நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.